அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போராட்டங்களுக்கு அனுமதி கோரி விண்ணப்பிப்பதற்கான அவகாசத்தை நீட்டிக்க சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன? அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி பேரணியாக சென்று தமிழக ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை காவல்துறை அந்த முந்தைய நாளான நவம்பர் 6ஆம் தேதி மறுத்துவிட்டது. இதைத் தொடர்ந்து கட்சிக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பிற்காக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கேட்டு புதிய தமிழக கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த போராட்டத்திற்கு அனுமதி கோரி விண்ணப்பித்த போது அது தொடர்பான பல்வேறு விவரங்களை அளிக்க ஏற்கனவே கேட்டதாகவும், ஆனால் அதற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காத காரணத்தினால் தான் இந்த பேரணிக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காவல்துறை விளக்கத்தை கேட்டுக்கொண்ட நீதிபதி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி பெற இந்த விண்ணப்பத்திற்கான இந்த கால அவகாசத்தை 5 நாட்களிலிருந்து 10 நாட்களாக அதிகரிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பங்களை பெற்ற 48 மணி நேரத்திற்குள் அவற்றின் மீது முடிவெடுக்க வேண்டும் என்றும் தற்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்கு முன் விண்ணப்பம் அளித்த புதிய தமிழக கட்சியின் விண்ணப்பத்தை நிராகரித்து உத்தரவிட்டதால் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அந்த கட்சி மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதே போல கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்ததால் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரிய இந்த ஒரு கோரிக்கை ஏற்க முடியாது என்றும் தற்போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.